பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்தி விட்டானே யார் அவன்? அண்ணே பெருமையா சொல்லுவேனே. 5 மாநிலங்கள ஒரே ஒரு மாநிலத்துல ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சரே தோல்வியை தழுவுறாரு. அது தோல்வி யார்கிட்ட தழுவுறாரு? இவருக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம் என்ன? மோடியவே வீழ்த்தக்கூடிய சக்தி ஸ்டாலின் தான் உண்டுட்டாங்க. அவர் வீழ்ந்து கிடக்கிற யார்கிட்ட? இந்த நபரை யோசிச்சு பாருங்க. பாபு இவர் யாருன்னு தெரியுமா? ஆனா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்கலடா. நீயாடா போட்ட இல்ல நீயா போட்ட? இருங்க பாய் ஸ்ட்ரெச்சர் கட்டறோம் மாமா. முச்சு விடுங்க ஐயா பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? நீங்க என்ன சார் சொன்னீங்க? அதிலே நம்ம கொளத்தூர் என்னுடைய செல்ல குழந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி உறுதியா உறுதியா உறுதியா? இன்னும் சத்தமா? இனிமே நீ ரெடிமேடு தகுதிக்கு மீறி பேசுற. ஐயே அங்கிள் அழுறாரு. அதுலேயும் மற்றற்ற மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்க, இந்த தத்தி ஸ்டாலின், அயோக்கிய பய ஸ்டாலின், இந்த இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், அயோக்கிய ராஸ்கல் ஸ்டாலின் தோற்று போனதில் எனக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. டே பாவண்டா அவனை விடாதீடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாத அன்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்ல. அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர், டோன்ட் ஃபூல் அரவுண்ட். ஏய் இல்லடா. அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ கடாமா நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. டிவிக்கே தான் வின் பண்ணணும்னு தெரியும், அதுக்கு நீ இப்படியா? எம்எல்ஏ சீட்டு கூட இல்லையா? நேத்து வரைக்கும் அந்த ஆளு சிஎம்யா. ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்ற, சட்டம் பண்ணாம நிக்கிற. இந்த தொகுதி எம்எல்ஏ வர்ற, ஒரு போஸ்டர் காணா, ஒரு கட் அவுட்ட காணா, ஒரு வினையில காணா, ஒரு சால்வைய காணா, ஒரு சந்தன மாலைய காணா. என்னையா எலெக்ஷன்ல தோத்துட்டு பைத்தியக்காரன் ஐட்டம் போல இருக்கு. ஜார்ஜ் புஷ் கூப்பிட்டார், நான் போல. மன்மோகன் சிங் இன்னைக்கு ஃபங்க்ஷன் டெல்லி கூப்பிட்டார், நான் போல. உங்களை மதிச்சு நான் வந்திருக்கேன். ஏண்டி இவனுக்கெல்லாம் எலெக்ஷன் தேவையா? பாரு பைத்தியம் முத்தி போய் அலையறான். ஐயோ என் கால்ல வந்து விழுங்கடா, என் கால்ல வந்து விழுங்கடா. இப்ப தூக்குடி. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. தூக்குடி. விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தூக்குடி. நீங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே என்ன சொல்லி ஆகணும். அத்து தூக்குன குண்டா குண்டா பண்டா. திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுக கூடாது. நண்பர்களே என்னடாச்சுன்னா நல்லா பண்ணிட்டீங்க. ஓட்டா மாறாதுங்கிற கண்டிப்பா மாறாது.
நீங்க அழுவுறீங்க இல்ல கண்ணு கலங்குது. 6ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரதான் போகுது. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா ஐயோ சரி சரி. திமுகவுக்கு மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு இருக்குது. ஐயோ தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறுவார். அப்படியா? பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. அப்படியா? அவர் யாருங்க? அவரை தனியா எங்கன்னா நந்து போக சொல்லு. எத்தனை பேர் அவருக்கு தெரிய நிப்பாருங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா திமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன? கட்டமைப்பு கடந்து, கூட்டணி கடந்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஆணவம், அகங்காரம், மக்களை குறைச்சி மதிப்பிட்டது, எதிரிகளை குறைச்சி மதிப்பிட்டது, கண் கெட்ட தூரம் வரைக்கும் எதிர்க்கட்சிகளும் இல்லை, எதிரிகளும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மனோபாவத்தோட செயல்பட்டது. நிறைய கருத்து கணிப்புல டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் சொல்லியிருந்தான், ஆக்சிஸ் மை இந்தியா. அவனுக்கு வந்து டிவிக்கு 98 இருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இதுதான் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையாவே வந்திருக்கு. இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன. யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். யாருக்கெல்லாம் வாக்களித்தோமோ, வாக்குகளை கொடுத்தோமோ அந்த வாக்குகளை திருப்பி நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை துச்சமாக மதித்து அதிகாரிகள் ஆணவ போக்குடன் நடந்து கொண்டது. அதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இந்த மாதிரி லிஸ்ட் வந்து நீண்டு கொண்டே போகிறது. காவல்துறையினர் எல்லாருமே வந்து திமுக அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். அதே போல ரவி ஐபிஎஸ் சொல்லியிருந்தாரு, அவரையும் எல்லாரும் குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மொத்தமா இப்ப அவரு எல்லாருக்கும் குஜிலி மஸ்து பண்ணிட்டாரு. குஜிலி மஸ்து தான், முரட்டு குஜிலி மஸ்து. எதிர்மறை விமர்சனங்களை வந்து கேட்கறதுக்கு தயாரில்லை. யாராச்சும் ஒரு விமர்சனத்தை வச்சாங்கன்னா உடனே அவங்களை போட்டு கடிச்சு குதறக்கூடிய அளவில் ஒரு ஐடி விங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து சமூக வலைதளங்களில் அவங்களை வந்து இது பண்ணுது. ரெண்டாவது, விஜய் வந்தா என்ன, விஜயகாந்த் வந்தா என்ன, யார் வந்தாலும் நம்ம சமாளிச்சிட்டோம், மக்களை காசு கொடுத்தா ஓட்டு போட போறாங்க அப்படின்னு கோடிக்கணக்கான ரூபாயை வந்து நம்ம எலெக்ஷன்ல காசை கொண்டு போய் இறக்கணும்னா மக்கள் வாக்களித்து விடுவார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கை, இது எல்லாமே வந்து பொய்யாக போயிருக்கிறது. இது எல்லாமே அவங்களுக்கு நேர் எதிராக மாறி இருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு இதான் முக்கியமான காரணம் அப்படின்னு பாக்குறேன். ஊருகை உண்மையில்லைக்காரா ஒண்ணு சரிங்க எல்லாரும். விட்டு 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 போறல விட்டு போ போ. தளபதி 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 நாங்க எங்க மேட்சை தோத்தோம் தெரியுமா? இங்க. போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், டேய் விஜய், போடா விஜய். இவர் விஜய் ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நான் கூட காரைக்குடியில வந்துட்டு சீமான் அண்ணன் ஜெயிச்சுவான்னு தான் நினைச்சேன். மற்ற இடங்களோட அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் அவரோட குரல் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நடக்கல. அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். அது கரேஜ் ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. எந்த நியூஸ் சேனல்ஸ்லயும் கவுண்டிங் மாறாம ஒரே நம்பர்ல இருக்கிறது நீ மட்டும் தான்டா. ஆமா உண்மைதான். நானும் வந்துட்டு சன் நியூஸ் பார்த்தேன், புதிய தலைமுறை பார்த்தேன், பாலிமர் பார்த்தேன், அப்புறம் வந்து நியூஸ் 7 அப்படி இப்படி நிறைய சேனல் பார்த்தேன். அதுல எல்லாத்துலயும் வந்து மற்ற கட்சிகளோட கவுண்டிங் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்டிகேக்கு மட்டும் கடைசி வரைக்கும் அந்த 0வை மாறவே இல்லடா. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. என்ன போனோம், என்ன பண்ணணும், என்ன மேட்ரு வேணும்? பயப்படணுமா? பயம் வரலையடா. முகரைய பார்த்தா பயம் வரமாட்டேங்குது. என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கிறேன். நீ இங்கதான் இருக்கியா? ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்தது தான் ஜாஸ்தி. வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். போடா, வாய் கீழே போய் பேச்சன்னு பாட்ட மாட்டேங்கிறா பாரு. இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. பாரியா பாரி, நான் பேச்சு பேசுறாயா பாரு முருகா, நீயா